சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம். வணக்கம்ப்பா, உங்கள் பாட்டி பேசுகிறேன். இப்போ உங்களுக்கு நான் இந்த பரங்கிக்காயில் அல்வா செஞ்சு காட்ட போகிறேன். பரங்கிக்காய்ன்னு சொல்லுவாங்க, மஞ்சள் பூசணின்னு சொல்லுவாங்க, அப்புறம் வேறு வேறு பேர்கள்லாம் எனக்கு நிறையா இருக்குது. இது வந்து ரொம்ப நல்லது இப்போ உடம்புக்கு. இந்த சாம்பார்லையோ பொரியல்லையோ போட்டால் அவ்வளோ பிரியப்பட்டு சாப்பிட மாட்டாங்க, ஒரு மாதிரி இனிச்சு கிடக்குன்னு சொல்லிட்டு. அதனால இப்போ நான் அல்வா செஞ்சு இதுவும் உடம்புக்கு சேர்க்கணும். இதுலேயும் ஒமேகா 3 எல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. வேறு வேறு சத்துக்கள்லாம் நிறையா இருக்குது. இதை வந்து இப்போ நான் குழந்தைகளுக்காக அல்வா செஞ்சு காட்ட போகிறேன்ப்பா. இதுக்கு வந்து நெய் ஊற்ற போகிறேன், வெல்லம் வச்சுருக்கேன், முந்திரி பருப்பு வச்சுருக்கேன், ஏலக்காய் 4 வச்சுருக்கேன். இது காஞ்ச திராட்சை. முந்திரியும் காஞ்ச திராட்சையும் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு போட்டுக்கோங்க, கூடவும் போடலாம் குறையா போடலாம், அதனால ஒன்றும் இல்லை. வெல்லம் வந்து இப்போ நான் இதை சீச்சு பொடி பண்ணிட்டு தோலெல்லாம் எடுத்துட்டு இதுக்கு எவ்வளவு வெல்லம்னு நான் அளவாக எடுத்து வச்சு நான் காட்டுறேன். மற்றபடி இப்போ நான் ரெடி பண்ணுவோம்ப்பா. இப்போ பரங்கிக்காயை பட்டையெல்லாம் சீவிட்டு அப்படியே பொடி பொடியாக நறுக்கி மிக்சியில் போட்டு வச்சுக்கிட்டேப்பா. 400 கிராம் வெயிட் இருக்கும்ப்பா. இது வெல்லம் 400 கிராம் எடுத்திருக்கேன்ப்பா. 400 கிராமுக்கு 400 கிராம் வெல்லம் எடுத்திருக்கேன். இந்த முந்திரி பருப்பு இருக்கு, திராட்சை இருக்குது, இந்த ஏலக்காய் தட்டி வச்சிருக்கேன். நெய் வந்து ஒரு 100 கிராம் எடுத்து வச்சிருக்கேன்ப்பா. போதும் இந்த அளவுக்கு. இப்போ வந்து நம்ம பால் காய்ச்சிக்கிடுவோம். வெல்லத்தை பாகில் கரைச்சி வச்சிருவோம். முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. 1 கிளாஸ் தண்ணி ஊற்றினேன். இதை அடுப்பில் வைப்போம். இது அடுப்பில் வச்சாச்சு. இது பாட்டில் காய்ஞ்சிக்கிட்டு இருக்கட்டும். நம்ம இந்த பக்கம் பூசணிக்காயை வதக்கிடுவோம் நெய் ஊற்றி. இப்போ பாதி நெய்யை ஊற்றி நம்ம வதக்குவோம்ப்பா. பூசணிக்காயை பாதி ஊற்றியாச்சு. பச்சை வாசனை போற வரைக்கும் இதை வதக்குவோம்ப்பா. வெல்லம் வந்து கரைஞ்சுக்கிட்டு இருக்கு. இதுல வந்து இந்த ஏலக்காயை தட்டி போட்டுறேன். இந்த வாசம்லாம் இதுல இறங்கிக்கிடும்ப்பா. நம்ம தனியா தூளா போட வேண்டியதில்லை. இப்போ காஞ்சல் போதும்ப்பா. இதுவும் பச்சை வாசனம் போயிடுச்சு, நல்லா வதங்கியாச்சு. இப்போ நம்ம இதில் வடிச்சிருவோம். இந்த வெல்லத்தை இதில் வடிச்சு விட்டுருவோம்ப்பா. இது வத்துற வரைக்கும் வெந்து வத்துற வரைக்கும் நான் கிண்டி விட்டுக்கிட்டே இருப்பேன்ப்பா. வத்தணும். இது வெந்து வத்திக்கிட்டு இருக்கட்டும்ப்பா. நம்ம அதுக்குள்ள இந்த முந்திரி பருப்பு திராட்சையெல்லாம் வறுத்து வச்சிடலாம். ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றியாச்சுப்பா. இது வந்து இப்போ வீட்டில் நான் காய்ச்சின நெய். இப்போ முந்திரியும் போட்டாச்சு. முந்திரி உப்பி வந்துருச்சுப்பா. தனியா எடுத்து வச்சுக்குவோம்.
இதுலேயே வச்சா கறி போயிடும், அதனால தனியாக வச்சுப்போம். இன்னும் கொஞ்ச நேரம் அடுப்பில் வச்சு வத்த விடுவோம்ப்பா. இப்போ கரெக்டாக பதம் வந்துருச்சுப்பா. இந்த அளவுக்கு இப்போ ஆறுனா இது கெட்டியாயிரும்ப்பா. அதனால் நான் இந்த அளவுக்கு இது பண்ணிடுறேன். அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு அந்த குறை நெய்யையும் ஊற்றிடுறேன். கலர்ஃபுல்லான அல்வா, கலர் போடாமலே நம்மளுக்கு கிடைக்கிது. இப்போ முந்திரி திராட்சையை நான் போட்டுறேன். இப்போ கருப்பு திராட்சை அது வந்து உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லி இப்போ நான் கருப்பு திராட்சை தான் வீட்டில் வாங்குறது, வெள்ளை பச்சை திராட்சை வாங்குறது கிடையாது. இப்போ இறக்கி வச்சாச்சுப்பா. கொஞ்சம் ஆறின பிறகு நான் பவுலில் எடுத்து காட்டுறேன். நல்லா கெட்டியாக நல்லா இருக்கும். ஆறவும் நான் காட்டுறேன். இப்போ அல்வா ஓரளவுக்கு ஆறிடுப்பா, ரொம்ப ஆறல. இன்னும் ஆறுனா எல்லாம் நல்லா இனிப்பு கொடுக்கும். இப்போ வந்து நான் இதில் வலிச்சு வச்சு காட்டுறேன். நேச்சுரல் கலரில் இருக்குப்பா. அருமையான அல்வா, நல்ல சத்துள்ளது. அந்த கலருக்கே வைட்டமின் ஏ இருக்குன்னு சொல்லுவாங்க. கண்ணுக்கெல்லாம் அவ்வளோ நல்லது இந்த கலர். அந்த மஞ்சள் கலர் பூசணி கண்ணுக்கு நல்லதுப்பா. ஒமேகா 3 வேற இருக்கு. அருமையான பூசணி அல்வா. இது நம்ம வெளியெல்லாம் நம்மளுக்கு இந்த மாதிரி அல்வாலாம் நம்மளுக்கு கிடைக்காது. வெளியெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காது. நம்ம வெளியே போய் நிறைய விலை போட்டு வாங்குறதுக்கு விலை காசு ஒரு பக்கம் இருக்கட்டும், சுகாதாரம் வேணும்ல. அவங்க கண்ட கலரு அது இதுன்னு போட்டு வச்சிருவாங்க. இன்னும் சூடு இருக்குப்பா. கொஞ்சம் ஆறின பிறகு இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த நெய்யெல்லாம் அதில் போய் சேர்ந்து, இப்போ நெய்யெல்லாம் தனியாக வேர்ந்துக்கிட்டு இருக்கு. நெய்யெல்லாம் சேர்ந்து இருக்கையில் ரொம்ப சூப்பராக இருக்கும்ப்பா. நம்ம கடையில் வாங்கி இது குழந்தைகளுக்கு தந்து அவங்க உடம்ப கெடுத்து இதெல்லாம் பண்ணுறதுக்கு நம்ம வீட்டில் நேச்சர் கண்ணுக்கு நல்லது. எவ்வளவு வெள்ளத்தில் செஞ்சுருக்கு. அவங்க வெள்ளை சர்க்கரையில் போட்டு செய்வாங்க. என்னென்னத்தை போட்டு கலக்குறாங்களோ யாருக்கு தெரியும். நம்ம கண்பட சுத்தமாக நம்ம வீட்டில் செய்கிறோம். இப்படி ஒரு நாளைக்கு குழந்தைகளுக்கு ஸ்வீட் செஞ்சுதாங்க. மற்றபடி கடையிலலாம் போய் எதுவும் வாங்காதீங்க. அது இந்த அல்வா மாதிரி இதெல்லாம் நல்லா நேச்சரு, உடம்புக்கு நல்லது, கண்ணுக்கு நல்லது. இப்படி ஒரு டிஷ் ஒரு நாளைக்கு செஞ்சு தரலாம். நீங்கள் வாழ்க வளமுடன். சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம்.